தமிழ் மக்களே, நான் ஆர்ட் அண்ட் பிரபா. வெல்கம் டு மை லோ பட்ஜெட் கமெண்டரி. ஹாலிவுட்டில் பெரிய ஹீரோ ஆகணும்னா 2 சம்பிரதாயம் இருக்குது. ஒன்று, ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டரில் நடிக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு அசாசின் கேரக்டர்லையாவது நடிக்கணும். இந்த 2 ரூலையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம டேவ் பட்டிஸ்டா லாஸ்ட் இயர் கில்லர்ஸ் கேம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. படம் ஆரம்பித்ததுமே முடிக்க முடியாத ஒரு மிஷனை தனி ஒரு அசாசினாக நின்று முடிக்கிறாரு. ப்ளஸ் அதே சீனில் ஹீரோயினை பட்டிஸ்டாவுக்கும் படம் பார்க்குற நம்மளுக்கும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, எப்பவும் போல் அசாசினோட லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்துட்டா ரவுடிசத்தை விட்டுறணும். அதுதான் ஹாலிவுட்டில் இருந்து நம்ம ஊர் சினிமா வரைக்கும் எழுதப்படாத விதி. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு யூரோப்பில் போய் செட்டில் ஆக போகிறாருன்னு பார்த்தா அடுத்த சீன் அவருக்கு குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் இருக்கிறதாகவும் 6 மாதத்தில் அவர் இறந்துருவார்னு ஒரு லேப் ரிப்போர்ட் வருது. சரி, இருக்க போகிற 6 மாதத்தில் நம்ம உலகத்தை காப்பாற்றுவார், இல்லைன்னா அவரோட அசாசின் உலகத்தையே வேரோட அழிக்க போகிறாருன்னு பார்த்தா அவரை கொல்றதுக்கு அவரே கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணுறாரு. பல வருஷமாக அவரை போட்டுத்தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு அசாசின் குயின் கிட்ட தானே முன் வந்து என்னை இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கொலை பண்ணிவிடுங்க, $2 மில்லியன் தரேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு வந்துடுறாரு. கரும்பு தின கூலியா, இதுக்கு தாண்டா இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அசாசின் குயின் பட்டிஸ்டாவை கொலை பண்ணுறதுக்கு டெரி க்ரூஸை அப்ரோச் பண்ணுறாங்க. மொட்டை மாடியில் நின்று தானாக தற்கொலை பண்ணிக்க போகிறவனை ஸ்னைப்பிங் பண்ணி கொள்கிற டெரி க்ரூஸு பட்டிஸ்டாவை கொலை பண்ணுறதுக்கு விலைவாசெல்லாம் ஏறிடுச்சு, $2 மில்லியன் பத்தாதுன்னு சொல்லி அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுறாரு. தன்னோட கடைசி நிமிடங்களை எண்ணி பார்த்துட்டு இருக்க பட்டிஸ்டாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. சாரி, லேப் ரிப்போர்ட் மாறிடுச்சு, உங்கள் ரிப்போர்ட்டில் நீங்கள் தீர்க்காயசா 100 வருஷம் உயிரோடு இருப்பீங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. அங்கே தான் படத்தில் ஜான்விக் மோட ஆக்டிவேட் ஆகுது. பட்டிஸ்டா அந்த அசாசின் குயினுக்கு கால் பண்ணி ஒரு தப்பு நடந்துச்சு, என்னோட ஆஃபரை நானே கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த லேடி பட்டிஸ்டாவை கொல்றதுக்கு துடிக்கிறா. கரெக்டாக 12 மணிக்கு பட்டிஸ்டாவை கொலை பண்ண வர ஒரு டீமை பட்டிஸ்டா துவம்சம் பண்ணுறாரு. அடுத்த கட்டமாக அந்த அசாசின் குயின் பட்டிஸ்டா தலைக்கு 2 மில்லியன்லேருந்து 4 மில்லியனாக விலை ஏற்றி பட்டிஸ்டாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு அசாசின் கூட்டத்தையே அனுப்பி வைக்கிறா. பட்டிஸ்டாவோட தலைக்கு விலை ஏற்றினதும் ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்ன டெரி க்ரூஸு கடைசியில் பட்டிஸ்டாவை போட்டுதல ஒத்துக்கிறாரு. இது எதுவுமே தெரியாமல் இதுக்கு நடுவில் மாட்டிக்கிற பட்டிஸ்டாவோட லவ்வரும் டெரி க்ரூஸோட அப்ரெண்டிஸும் திருன்னு முழிச்சிக்கிட்டு அங்கங்கே சின்ன சின்ன காமெடி பண்ணுறாங்க. இவ்வளோ அமளிதுமளிக்கு நடுவுலையும் கிரனேட்டில் இருக்க ரிங்கை வெட்டிங் ரிங்காக மாற்றி கல்யாணம் பண்ணி ஃபன் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் ஃபுல் ஆக்ஷனுக்கு நடுவில் 1 ஸ்பூன் சென்டிமெண்ட்டு, 2 ஸ்பூன் காமெடி, மற்றபடி எங்கேயுமே போர் அடிக்காமல் சூப்பரான ஒரு ஹிட்மேன் ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.